இப்போது தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 23 தீர்மானங்கள் சென்னை எக்மோரில் நடைபெற்றிருந்திருக்கு இந்த தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டம். இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்னென்னா, ரஜினி, அஜித், தனுஷ், சிம்பு, விஷால் போன்ற முன்னணி நடிகர்கள் வியாபார பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. வியாபார பங்கீட்டு முறையில் இவங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி, இது கொஞ்சம் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் அது நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த முன்னணி நடிகர்கள் இதை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க, இது அவங்களுடைய பார்வை என்ன, இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறத பற்றி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யாரும் எந்த முன்னணி நடிகரும் அதை பற்றி இது வரைக்கும் கருத்து சொல்லலை. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த தீர்மானத்தில் இவங்க சொல்லியிருக்கிறது, ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க, கமல்ஹாசன் சொல்லியிருக்காங்க, அஜித், சிம்பு இந்த பேர்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் விஜய் அவர்களுடைய பேரை இவங்க சொல்லலை. அதுக்காக நம்ம விஜய் அவர்கள் முன்னணி நடிகரே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லலை. இவங்க அப்படி சொல்கிறாங்களா? தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழுவில் இவங்க தீர்மானம் நிறைவேற்றினவங்க இவங்க அப்படி சொல்ல வராங்களா தயாரிப்பாளர்களே அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எதுக்காக நம்ம இப்போ இதை சொல்கிறோம் அந்த வீடியோவில் அப்படின்னா, சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து பேசும்போது, இந்தியாவிலேயே உச்ச நட்சத்திரம், இந்தியாவிலேயே நம்பர் 1 இடம், இந்தியாவிலேயே நம்பர் 1 அதிகம் சம்பளம் வாங்கக்கூடியவர், இவ்வளோத்தையும் விட்டுட்டு அவர் வராரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம்னு பேசினவங்கெல்லாம் இப்போ அவங்கள்ட்டே போய் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சினிமாவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை, வர்றேன்னு சொன்னவர் கரெக்டாக வந்துட்டார் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களை இன்டைரக்டாக அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். அதாவது விஜய் அவர்கள் நல்ல மார்க்கெட்டில் இருந்துட்டு சினிமாவுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தேவையில்லாமல் நம்ம எதுவும் பேசியிருக்க போகிறதில்ல. ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை பேசணும் இல்லையா? அப்போ இவங்க அப்படி பேசிட்டு கடைசியில் இப்போ பாருங்கள், தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழுவில் தயாரிப்பாளர்களே சேர்ந்து நிறைவேற்றிருக்கிற தீர்மானத்திலேயே முன்னணி நடிகர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்லேயே விஜய் அவர்களுடைய பேரை அவங்க சொல்லலை. அப்படின்னா அவங்க இவ்வளோ தான் வச்சுருக்காங்களா விஜய் அவர்களை? ஆனால் நீங்கள் தான் விஜய் அவர்களை இவ்வளோ தூரத்தில் மிகைப்படுத்தி ரஜினிகாந்த் அவர்களை தாண்டி அவர் இருக்கார் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் தான் பில்டப் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆதவ் அர்ஜுன் அவர்களை பார்த்து. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல, அவர் சினிமாவில் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீங்கள் உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, உங்களுடைய அட்டென்ஷனுக்காக தேவையில்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை உங்கள் கட்சி சார்ந்த இடத்துல எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போது சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இதுமாதிரி நெட்டிசன்களும் நிறையா பேர் இந்த கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்ப்போம், இதுக்கப்புறமாவது அவங்க தேவையில்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டாமல் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்களா, இல்லை மறுபடியும் ரஜினி அவர்களை வம்புக்கு இழுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இழுத்தா நம்மளும் மறுபடியும் பதிலடி கொடுப்போம். அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த வகையில் தயாரிப்பாளர் சங்க தீர்மானத்தில் இதுதான் சொல்லியிருக்காங்க. முன்னணி நடிகர்கள் அப்படிங்கிறதுல விஜய் அவர்களுடைய பேரை அவங்க குறிப்பிடலை, மற்றவங்களுடைய பேரை குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.